Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிப் ஜாயிண்டோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்க செக் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து ஜாயின்ஸ் ஆஃப் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்ட் 1ல நம்ம வந்து ஹிப் ஜாயின்ட் என்ன, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எப்படி வந்து சினாப்சிஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசியிருப்போம். என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிமைனிங் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது இந்த ஜாயின்ஸில், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட பிளட் சப்ளை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அண்ட் ஃபைனலாக வந்து நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை, அப்புறம் வந்து நர்வ் சப்ளை, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் இந்த ஜாயிண்ட்லேருந்து பாசிபிள். இது வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி ஆஃப் ஜாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் இதில் வந்து பாசிபிள், அண்ட் ஃபைனலாக வந்து என்னென்ன மசில்லாம் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. ஓகேவா? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுமே ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ரிலேஷன் அப்படிங்கிறதுனாலே அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்? ரிலேஷன் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம ரிலேஷன் தான் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டை சுற்றி முன்னாடி பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ஆன்டீரியராக உள்ளது ஆன்டீரியர் ரிலேஷன், போஸ்டீரியராக உள்ளது போஸ்டீரியர் ரிலேஷன். ஆன்டீரியர் அப்படின்னா இப்போ ஜாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆன்டீரியராக உள்ளது வந்து ஆன்டீரியர் ரிலேஷன். இதே பின்னாடி உள்ளது போஸ்டர் உள்ளது போஸ்டீரியர் ரிலேஷன். மேலே உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம்? மேலே உள்ளது வந்து சுப்பீரியர் ரிலேஷன். ஓகேவா? அதே மாதிரி கீழே உள்ளது வந்து இன்ஃபீரியர் ரிலேஷன். இந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இதுக்கு ரிலேட் பண்ணி இருக்கோ அது எல்லாமே வந்து ரிலேஷனில் வந்து வரும். ஆன்டீரியர் உள்ளது ஆன்டீரியர் ரிலேஷன், போஸ்டர் உள்ளது போஸ்டர் ரிலேஷன், சுப்பீரியர் உள்ளது சுப்பீரியர் ரிலேஷன், இன்ஃபீரியர் உள்ளது இன்ஃபீரியர் ரிலேஷன். ஓகேவா? இப்போ ஒரு ரிலேஷனும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இதோட ஆன்டீரியர் ரிலேஷன். இந்த ஆன்டீரியர் ரிலேஷன் வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா டெண்டான் ஆஃப் இலியோசோவாஸ். நமக்கு வந்து இலியோசோவாஸ் மசில் வந்து நமக்கு ஆன்டீரியர் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ தட் அதோட டெண்டான் வந்துட்டு இங்கே லொக்கேட் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? டெண்டான் ஆஃப் இலியோசோவாஸ் வந்துட்டு இருக்கு. அது போக நமக்கு ஆன்டீரியர் வந்து நமக்கு ஃபிமோரல் ட்ரையாங்கிள் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் ஃபிமோரல் ட்ரையாங்கிள் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து வரும். ஃபிமோரல் ஆர்ட்ரி, ஃபிமோரல் நர்வ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபிமோரல் வெயின். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஆன்டியா வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம போஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம போஸ்டே கம்பார்ட்மெண்ட் ஆஃப் மசில் எல்லாமே வந்து வரும். அதில் வந்து சின்ன சின்ன மசில்ஸ் எல்லாமே அதோட டெண்டான்ஸ் வந்து வரும். ஓகேவா? என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெண்டான் ஆஃப் ஆப்டுரேட்டர் இன்டர்னஸ். ஓகேவா? டெண்டான் ஆஃப் ஆப்டுரேட்டர் இன்டர்னஸ் மசிலோட டெண்டான் வந்து வரும். அதுக்கப்புறம் இன்டர்னஸ் இருந்தால் நமக்கு எக்ஸ்டர்னஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் ஆப்டுரேட்டர் எக்ஸ்டர்னஸோட மசிலோட டெண்டான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸ் மசிலோட டெண்டான் வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பைரிஃபார்மஸ் மசில். பைரிஃபார்மஸ் நமக்கு பின்னாடி உள்ள மசில் தான். ஸோ தட் பைரிஃபார்மஸ். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு கேம்லே, சுப்பீரியர் கேம்லே, இன்ஃபீரியர் கேம்லே, அந்த ரெண்டு மசிலுமே வந்து வரும். அது போக நமக்கு சயாட்டிக் நர்வும் பின்னாடி தான் வந்து வருது. ஸோ தட் சயாட்டிக் நர்வ் வந்து ஒன் ஆஃப் த ரிலேஷன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து இதோட போஸ்டர் ரிலேஷன். அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியரா மேலே வந்து என்ன மசில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு க்ளூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? குளூட்டியஸ் மீடியஸ், அப்புறம் குளூட்டியஸ் மினிமஸ், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பார்ஷியலாக வந்து நமக்கு குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு சுப்பீரியர் ரிலேஷன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபீரியராக கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு பெக்டீனியஸ் மசில், அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆப்டுரேட்டர் எக்ஸ்டர்னஸ், அப்புறம் வந்து கிரெசிலஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மசில் எல்லாமே நமக்கு வந்து வரும். கிரெசிலஸ், அப்புறம் அடெக்டார் கம்பார்ட்மெண்ட், அடெக்டார் லாங்கஸ், அடெக்டார் பிரீவிஸ், அடெக்டார் மேக்னஸ். இது எல்லாமே வந்து நமக்கு இன்ஃபீரியரா வந்து வரும். ஓகேவா? இப்போ இதோட டயக்ராம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயக்ராம் பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி பார்க்க அப்படின்னா லேட்டரல் வியூல வந்து பார்க்கும். லேட்டரல் வியூல பார்க்கும்போது நமக்கு சென்டர்ல வந்து நமக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஹிப் ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஹிப் ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆன்டீரியரா வந்துட்டு இங்க ஆன்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து வரும். லைக் இலியோசோவாஸ் இங்க வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இலியோசோவாஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு ஃபிமரல் ஆர்ட்ரி வெயின் அண்ட் நர்வ் வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஓகேவா? ஃபிமரல் ஆர்ட்ரி இங்க வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபிமோரல் நர்வ் வந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஃபிமரல் வெயின் வந்து இங்கே வந்து வரும். ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து ஃபிமரல் வெசல்ஸ் வந்து வந்துடுது. இது வந்து ஆன்டியர் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து நமக்கு இலியோசோவாஸ் வந்து வரும். ஓகேவா? இலியோசோவாஸ், அப்புறம் இங்கே வந்து ஃபிமரல் வெசல்ஸ் வந்து இங்கே வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம மேலே சுப்பீரியர் நம்ம என்ன பார்த்தோம்? குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸ் மேக்ஸிமஸோட மசில்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து நமக்கு குளூட்டியஸ்
மீடியஸ் மசில் இங்கே வரும், குளூட்டியஸ் மீடியஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா குளூட்டியஸ் மீடியஸ்க்குள்ளது குளூட்டியஸ் மினிமஸ் வந்து வரும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு சுப்பீரியராக வந்து வரும். அதுக்கப்புறம் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து பின்னாடி உள்ள பெரிய மசில், இதோட கொஞ்சம் பார்ட் மட்டும் இந்த சுப்பீரியர் ஸ்ட்ரக்சரில் வந்து வரும். ஓகேவா, இது வந்து குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு போஸ்டியர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்டியர் நம்ம சின்ன சின்ன மசில் எல்லாமே பார்த்தோம். லைக் எக்ஸ்டென்சாஸ், அதாவது ஆப்டேட்டரி இன்டர்னஸ், ஆப்டேட்டரி எக்ஸ்டென்சாஸ் வந்து பைரிஃபார்மஸ், இது சயாட்டிக் நர்வ் எல்லாமே வந்து பார்த்தோம். இது எல்லாமே சின்ன சின்னதாக இங்கே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து வில் பி ஹேவிங் அண்ட் பைரிஃபார்மஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பைரிஃபார்மஸ்க்கு அப்புறம் இங்கே வந்துட்டு வில் பி ஹேவிங் அண்ட் அதாவது கேமுலஸ் மசில், ஆப்டேட்டர் இன்டர்னஸ், ஆப்டேட்டர் எக்ஸ்டர்னஸ், சுப்பீரியர் கேமுலஸ், இன்ஃபீரியர் கேமுலஸ் இங்கே வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு நமக்கு சயாட்டிக் நர்வ் வந்து வருது. ஓகேவா, ஸோ தட் இங்கே வந்து நமக்கு பைரிஃபாஸ் மசில், அந்த மசிலுக்கு தாண்டி நமக்கு இங்கே சயாட்டிக் நர்வ் வந்து வருது. ஸோ தட் இது வந்து சயாட்டிக் நர்வ். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆன்டீரியர் பார்த்தாச்சு, போஸ்டியர் பார்த்தாச்சு, சுப்பீரியர் பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபீரியர் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபீரியர் வந்து நம்ம என்ன பார்த்தோம், அடெக்டார் குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ தட் இங்கே வந்து நமக்கு அடெக்டார்ஸ் மசில் வந்து வருது, அடெக்டார் லாங்கஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அடெக்டார் பிரீவிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அது போக வந்துட்டு அடெக்டார் மேக்னஸ், இங்கே வந்து அடெக்டார் மேக்னஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெக்டீனியஸ் ஆப்டுரேட்டர், பெக்டீனியஸ் வந்து எங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பெக்டீனியஸ் மசில் வந்து வருது. இதுதான் வந்து இதோட சுப்பீரியர், இன்ஃபீரியர், மீடியல் அண்ட் லேட்டல் இதோட ரிலேஷன். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்து இதோட பிளட் சப்ளை. இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை எங்கே இருந்து வருது, எல்லா ஜாயிண்ட்டுக்குமே பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தட் இந்த ஜாயிண்ட்டுக்கு பிளட் சப்ளை எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு ஆப்டுரேட்டர் ஆர்ட்ரி. ஓகேவா, ஆப்டுரேட்டர் ஆர்ட்ரி, அப்புறம் வந்து 2 சர்க்கம்ஃப்ளெக்ஸ், அதாவது சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமரல் ஆர்ட்ரியில் 2 சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமரல் ஆர்ட்ரி வந்து இங்கே சப்ளை வந்து பண்ணுது. அது போக வந்துட்டு நமக்கு 2 குளூட்டியல் ஆர்ட்ரியுமே வந்து சப்ளை வந்து பண்ணுது. ஓகேவா, 2 ஆப்ரேட்டர், ஒரு ஆப்ரேட்டர் ஆர்ட்ரி, 2 சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமரல் ஆர்ட்ரி, 2 குளூட்டியல் ஆர்ட்ரி வந்து இங்கே சப்ளை வந்து பண்ணுது. ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு ஜாயிண்ட்டுக்கு வந்து சப்ளை வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இதோட ஆர்டீரியல் சர்க்கிள் அப்படின்னு இந்த ஜாயிண்ட்டை சுற்றி ஒரு ஆர்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் வந்து வரும். அது வந்து என்ன அப்படின்னா லேட்ரல் அண்ட் மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் femoral artery. ஓகே, lateral medial circumflex femoral artery. இது வந்து ஒரு ஆர்டரி சர்க்கிள் வந்து ஃபார்ம் வந்து பண்ணுது. ஸோ தட் இதெல்லாம் வந்து இதோட பிளட் சப்ளை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட நர்வ் சப்ளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நர்வ் சப்ளைமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா ஜாயிண்ட் வந்து மூவ் பண்ணுறோம், ஜாயிண்டோட சென்சஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நமக்கு பிரெயினில் போய் வந்து சேர்க்கணும். ஸோ தட் நர்வ் சப்ளைமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நர்வ் சப்ளை வந்து என்னென்னலாம் சப்ளை வந்து பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபிமரல் நர்வ் வந்து இங்கே தான் பாஸ் வந்து ஆகுது. ஸோ தட் ஃபிமரல் நர்வ் சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் ஆப்டுரேட்டர் நர்வுமே இங்கே வந்து சப்ளை வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ், குளூட்டியல் மசில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் குளூட்டியல் ரீஜனுக்கு சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ் வந்து சப்ளை வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நர்வ் டு குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸ், நர்வ் டு குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸுங்க நர்வ் வந்து குவாட்ரேட்டஸ் மசிலுக்கும் சேர்த்து நமக்கு வந்து இங்கே வந்து சப்ளை வந்து பண்ணுது. ஓகேவா, ஸோ தட் என்னென்ன நர்வ்ல சப்ளை பண்ணுது, ஃபிமோரல் நர்வ் சப்ளை பண்ணுது, ஆப்டுரேட்டர் நர்வ் சப்ளை பண்ணுது, சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ் டு குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸ் வந்து சப்ளை வந்து பண்ணுது. இப்போ வந்து ஃபைனலாக உள்ள கண்டென்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாயிண்ட்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு சைனோவியல் வெரைட்டி ஆஃப் பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டி ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட். ஓகேவா, ஸோ தட் பால் அண்ட் சாக்கெட் வெரைட்டிங்கிறப்போ நமக்கு ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், ரொட்டேஷன் மூமெண்ட், இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டுமே வந்து இங்கே நடக்கும். சேம் அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்டக்ஷன், அடக்ஷன் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீடியல் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் ரொட்டேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சர்க்கம்டக்ஷன், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சர்க்கம்டக்ஷன் மூமெண்ட்டுமே வந்து நடக்குது. ஓகேவா, இது எல்லாமே வந்து இதோட மூமெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபைனலாக வந்து என்னென்ன மசில்லாம் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மசிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு சீஃப் மசில் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சீஃப் மசில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில மசில் வந்து பர்டிகுலராக இதுக்கு வந்து பிரைம் மூவர்ஸாக வந்துட்டு இருக்கும். அந்த மசில் இல்லைன்னா இது வந்து பண்ணவே முடியாது மூமெண்ட்ஸ். இதே வந்து அக்சசரி மசில் அப்படின்னா இதோட பிரைம் மூவர்ஸ்க்கு, அதாவது பிரைம் மூவர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து சீஃப் மசில் இருக்குல்ல, அந்த மசிலுக்கு ஒரு அக்சசரியாக அது வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட மூமெண்ட்ஸ் பார்ப்போம், என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட சீஃப் மசில் அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்டான மசில் சீஃப் மசில்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட அக்சசரி மசில் அப்படின்னா இந்த சீஃப் மசிலுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மசில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளெக்ஷனுக்கு வந்து பார்க்கலாம். ஃப்ளெக்ஷனுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம முன்னாடி தூக்குறது, காலை வந்து முன்னாடி தூக்குறது தான் வந்து ஃப்ளெக்ஷன். ஃப்ளெக்ஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டான மசில் வந்து சீஃப் மசில் வந்து என்ன அப்படின்னா சோவாஸ் மேஜரும் இலியாக்கஸ். ஓகேவா? சோவாஸ் மேஜர், இலியாக்கஸ். இது வந்து நம்ம நார்மலாக இது ரெண்டுமே சேர்த்து நம்ம இலியோ சோவாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தட் சோவாஸ் மேஜரும் இலியாக்கஸும் சேர்ந்து பண்ணுறது வந்து சீஃப் மசில். இதே இதுக்கு அக்சசரியாக ஹெல்ப் பண்ணுற மசில் வந்து பெக்டீனியஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெப்டஸ் ஃபிமோரிஸ், சார்டோரியஸ், அதுக்கப்புறம் அடெக்டாஸில் வந்து அடெக்டார் லாங்கஸ்மே நமக்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுது. ஓகேவா? இந்த மசில் எல்லாமே இதுக்கு அக்சசரி மசில்னால் ஃப்ளெக்ஸாஸ்க்கு, அதாவது இலியோசோவாஸ் வந்து ப்ரைமரி மூவர்ஸ், இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மசில்ஸ் எல்லாமே இந்த அக்சசரி மசில். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டென்சார் பொறுத்த வரைக்கும் நம்ம காலை வந்து பின்னாடி தூக்குறது. ஓகேவா? ஸோ தட் இந்த எக்ஸ்டென்சார்ஸ் வந்து என்ன அப்படின்னா பின்னாடியில் மசில் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ தட் க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு தைக்கு பின்னாடியில் மசில். ஓகேவா? ஸோ தட் இது ரெண்டுமே ஹெல்ப் வந்து பண்ணுது. இது வந்து சீஃப் மசில். இதே நமக்கு அக்சசரி மசில் வந்து எதுவுமே கிடையாது. சீஃப் மசில் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அடெக்டார்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அடெக்டார் லாங்கஸ், அடெக்டார் பிரீவிஸ், அடெக்டார் மேக்னஸ், இந்த மசில் எல்லாமே ஹெல்ப் வந்து பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அடெக்டார்ஸ். ஹிப் ஜாயிண்டோட அடெக்ஷன். இதே வந்து நமக்கு அப்டெக்ஷன் ஹெல்ப் பண்ணுற மசில், அடெக்ஷனுக்கு அக்சசரியாக ஹெல்ப் பண்ணுற மசில் வந்து என்ன அப்படின்னா பெக்டீனியஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரெசிலஸ். பெக்டீனியஸ், கிரெசிலஸ் இது ரெண்டுமே வந்து அடெக்டாஸ்க்கு அக்சசரியாக ஹெல்ப் பண்ணுற விஷயம். அதுக்கப்புறம் வந்து அப்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளூட்டியஸ் மீடியஸும் அண்ட் அதுக்கப்புறம் மினிமஸும் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. ஓகேவா? க்ளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் மினிமஸ் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. இது வந்து அப்டக்ஷன் ஹெல்ப் வந்து பண்ணுது. இதே வந்து நமக்கு அக்சசரி மசில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டென்சார் ஃபேஷியா லேட்டாகவும் சார்டோரியஸும் வந்து அக்சசரி மசிலில் ஹெல்ப் வந்து பண்ணுது. ஸோ தட் நம்ம இது வரைக்கும் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அடெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு மீடியல் ரொட்டேஷனும் லேட்டல் ரொட்டேஷனும் வந்து இருக்கு. இப்போ மீடியல் ரொட்டேஷன் ஹெல்ப் பண்ணுற மசில் என்ன அப்படின்னா டென்சார் ஃபேஷியா லேட்டாகவும் anterior fibers of gluteus medius. ஓகேவா? க்ளூட்டியஸ் மீடியஸோட ஆன்டியர் ஃபைபரும் மினிமஸோட ஆன்டியர் ஃபைபரும் சேர்ந்து நமக்கு சீஃப் மசிலாக மீடியல் ரொட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. ஸோ தட் மீடியல் ரொட்டேஷன் ஹெல்ப் பண்ணுற மசில் என்ன அப்படின்னா டென்சார் ஃபேஷியா லேட்டாகவும் ஆன்டியர் ஃபைபர்ஸ் ஆஃப் க்ளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் மினிமஸ். ஓகேவா? இதோட மீடியல் ரொட்டேஷன் வந்து அக்சரி மசில் வந்து எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம லேட்டர் ரொட்டேஷன் போகலாம். லேட்டர் ரொட்டேஷன் எல்லாமே சின்ன மசில் எல்லாமே லேட்டர் ரொட்டேஷன் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. இது வந்து ரெண்டு ஆப்டேட்டர் அப்படின்னா ஆப்டேட்டர் இன்டர்னஸ், ஆப்டேட்டர் எக்ஸ்டர்னஸ் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெண்டு கெமெல் அப்படின்னா சுப்பீரியர் கெமெலை, இன்ஃபீரியர் கெமெலை மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் இதோட சேர்த்து நமக்கு குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸ் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. ஓகேவா? ரெண்டு கெமெலை, சுப்பீரியர் கெமெலை, இன்ஃபீரியர் கெமெலை, ஆப்டேட்டர் இன்டர்னஸ், ஆப்டேட்டர் எக்ஸ்டர்னஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குவாட்ரேட்டஸ் ஃபிமோரிஸ், இது எல்லாமே வந்து லேட்டர் ரொட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. இதே நம்ம லேட்டர் ரொட்டேஷன் அக்சசரியாக ஹெல்ப் பண்ணுறது வந்து பைரிஃபார்மஸ் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா க்ளூட்டியஸ் மேக்ஸிமஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சார்டோரியஸ், இது எல்லாமே வந்து நமக்கு லேட்டர் ரொட்டேஷன் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. ஸோ தட் இது எல்லாமே வந்து இதோட மசில்ஸ். ஓகேவா? இதோட நம்ம ஹிப் ஜாயிண்டோட அனட்டமி வந்து முடிஞ்சது. அண்ட் அடுத்து என்ன ஜாயிண்டோட அனட்டமி வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.